ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சமி சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதம்னாலே அம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி. அதுலேயும் பெரியபாளையத்தம்னா சொல்லவா வேணும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். இந்த மின்ட்டில் இருந்து பெரியபாளையம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் நான் போய் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த பெரியபாளையம் எப்படி இருக்குன்றது தான் இந்த ட்ராவல் வீடியோலையும் கோயில்லையும் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து இந்த தாழ்த்தலை மின் பேருந்தில் போகலாம் தாங்க நினச்சேன். பட் வாட் டு டூ, ரெட்யூஸ் வரைக்கும் தான் இந்த தாழ்த்தலை மின் பேருந்து இருக்குது. அதனால் நம்ம இப்போ நார்மல் பஸ்லேயே போவோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே மின்ட் பஸ் ஸ்டாப்பில் நான் பஸ் ஏறிட்டேங்க. இது நார்மல் டீலக்ஸ் பஸ்ஸு தான். தாழ்த்தலை மின் பேருந்து ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸாக வெயிட் பண்ணேன், பஸ்ஸே வரலைங்க. அதனால் நான் இந்த பஸ்ஸில் ஏறுறேன். எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ட்ராவல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது நியூ மின்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து பெரியபாளையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூலக்கொத்தெல்லாம் கட் பண்ணி நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேசின் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியாந்தோப்பு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு இப்போது வியாசர்பாடி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம மின்தள பேருந்தில் வந்தால் கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்குமான்னு தெரில. நம்ம டீலக்ஸ் பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்கு. இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க வியாசர்பாடி மார்க்கெட் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஜேர்னியை பார்த்துட்டு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களும் போகலாம். வியாசர்பாடிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் காலேஜ் பஸ் ஸ்டாப். அம்பேத்கர் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது எருக்கஞ்சேரி பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ரூட்டுக்கு 57ஆம் நம்பர் பஸ்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதுவும் பெரியபாளையத்துக்கு ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பெரியபாளையம் போகணுன்னா மின்ட்டு வர்றது ஒரு பெஸ்ட்டான ரூட்டுங்க. இப்போது அடுத்ததாக பிரிட்ஜு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் பார்த்தீங்கன்னா மூலக்கடை பஸ் ஸ்டாப்புங்க. இப்போது நம்ம மாதவரம் ரீச் பண்ணியிருக்கோம். மாதவரம் ரீச் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர் ஆச்சுங்க. இந்த பெரியபாளையம் போகிறதுக்கு பெஸ்ட்டு வேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். மின்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு சும்மா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டே போயிடலாம் பெரியபாளையத்துக்கு. எக்மோர் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் நம்பர் 28 அவைலபிளாக இருக்குது மின்ட்டுக்கு. நீங்கள் எக்மோர்லேருந்தோ இல்லை சென்ட்ரல்லேருந்தோ பெரியபாளையம் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்படி வரலாம். இங்கே மாதவரத்தில் வந்து உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது. மாதவரத்துலேருந்து நீங்கள் திருப்பதி போகிற பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் இல்லை 100 ருபீஸில் ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் எங்கேயுமே நிற்காமல் ஈஸியாகவே நீங்கள் பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணலாங்க. இப்போது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது மாதவரம் ரவுண்டானா பஸ் ஸ்டாப்புங்க. பெரியபாளையத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து மாதவரத்துலேருந்து மின்ட்டிலேருந்து ரெட்யூஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது. மாதவரம் ரவுண்டானா தாண்டின உடனே உங்களுக்கு இப்போது வர்றதாங்க ரெட்டேரியில் உங்களுக்கு இந்த புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ரெட்டேரி தாண்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் தாங்க. இதுதான் உங்களுக்கு நெல்லூர் பைபாஸு. இங்கேருந்து இப்போது லெஃப்ட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழிங்க. சிக்னலுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க புழல் ஜெயில். புழல் ஜெயிலும் கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். புழல் ஜெயிலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவாங்கரை தாண்டின உடனே உங்களுக்கு இந்த ரெட்யூஸ்க்கு போகிறதுக்கு உண்டான சிக்னல் வந்துடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிறது தான் தற்காலிக ரெட்யூஸ் பேருந்து நிறுத்தம். தற்காலிக பேருந்து நிறுத்தம் இங்கே இப்போ தற்போதைக்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பஸ்லலாம் ஏறிக்கலாம். பட் ஆனால் இங்கே தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் ஒரு 10 மினிட்ஸ் நின்றுட்டு தாங்க பஸ்ஸஸ் எல்லாமே அந்தந்த ஏரியாவுக்கு கிளம்பும்.
இப்போது நீங்கள் பார்க்கறது தான் நம்ம ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாண்டை காணும், தற்காலிக பேருந்து தான் இருக்குது, என்ன கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே பஸ் டைம் இப்போ 11:50 வாங்க இங்கேருந்து பெரியபாளையம் எப்படி போகிறதுன்றதையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ரெட் ஹில்ஸுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டும் பெரியபாளையம் போகலாம். இங்கேருந்து உங்களுக்கு 514, 592, இந்த 57X பஸ் எல்லாமே உங்களுக்கு பெரியபாளையம் டச் ஆகிதாங்க போகும். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பாடியநல்லூர் பஸ் ஸ்டாப்புங்க. பாடியநல்லூருக்கு அடுத்ததாக இப்போது பஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது. பாடியநல்லூர் டோல்கேட்டுங்க. டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. டோல்கேட் தாண்டின உடனே வர ரைட்டு தான் இப்போ பஸ்ஸை கட் ஆகுது. இது தாங்க சோழவரம் போகிறதுக்கு உண்டான வழி. இங்கேயே உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே சோழவரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து காரனோடை பஸ் ஸ்டாப் வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 சோழவரம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது காரனோடை பஸ் ஸ்டாப்புங்க. ஒரே மாதிரி சார். காரனோடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பிரிட்ஜு கீழே ரைட் கட் பண்ணி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு டுவர்ட்ஸ் இந்த வழியில் தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் இருக்குது. ஹைவேஸில் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கட் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் நீங்கள் காரனோடை புகுந்து இந்த வழியிலேயே நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றது ரொம்பவே நல்லது. இப்போது லெஃப்ட் கட் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிறதாங்க ஜெகப்பன்சத்திரம் கூட்ரோட் பஸ் ஸ்டாப். ஜெகப்பன்சத்திரம் கூட்டுரோடு தாண்டி முழுக்க பச்சை பசேல்னு ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குதுங்க. இங்கேருந்தே பெரியபாளையம் வரைக்குமே உங்களுக்கு அப்படி பயிர் சூழ்ந்த இடமா தான் இருக்கும். அடுத்ததாக பஸ் நிற்கிறது வேல்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க. வேல்ஸுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது கன்னிகைப்பேர் பஸ் ஸ்டாப். கன்னிகைப்பேருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது பணப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா வயல் வரப்பாக தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆவடி திருநின்ற ஊர்லேருந்து எல்லாமே வரத்துக்கு உண்டான வழிங்க. இப்போது இந்த பஸ் ரூட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் இந்த பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு சின்ன ஹோட்டல்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஏடிஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஐஓபி, ஆக்சிஸ் பேங்க்லாம் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ப கேஷ் எடுத்துகிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாங்க. நான் இந்த பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிவிட்டேன். இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த மின்ட் டு பெரியபாளையம் பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 41 ருபீஸுங்க.
ஓகே வியூவர்ஸ், 11 மணிக்கு ஏறினேன். 12:30க்கு இங்கே பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த பஸ் ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. 1.5 ஹவரில் சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. இன்றைக்கி அதிகமாக டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.